ஒரு சிலர்லாம் பார்த்தீங்களா, அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனசு கஷ்டமா இருக்கு பாரு, பைபிள் படிக்க மாட்டேன். ஜோம் பண்ணீங்களா பைபிள் படிச்சு கேட்டாச்சுங்க, என்ன சொல்லுவாங்க, மனசு கஷ்டமாச்சு அதனால நான் பண்ணல, ஜோம் பண்ணல, பைபிள் படிக்கல. அடுத்து அவங்க பார்த்து கேட்குற கேள்வி என்ன இருக்கும், சாப்பிட்டீங்களா? மனசு கஷ்டமா இருக்கும் போதுன்னா சாப்பிட்டேன். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, மனசு கஷ்டமா இருக்கும்போது சாப்பாடு மட்டும் இறங்கும் போது என்ன இருக்கணும், மனசு கஷ்டமா இருந்தால் என்ன பண்ணணும், பைபிள் இன்னும் கூட 2 அதிகாரம் சேர்த்து படிக்கணும். ஆமே வர மாட்டேங்குது. ஆமே அல்லேலூயா. வந்து சொல்லணும், எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பிரதர், நான் எக்ஸ்ட்ரா 2 அதிகாரம் சேர்த்து படித்தேன். அது கேட்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு என் லைஃப்ல வந்து இன்னைக்கு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு என் லைஃப்ல வந்து எனக்கு ரொம்ப ஏதாவது மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா, போன தூக்கி ஓரம் சார்ஜரில் போட்டுட்டோம், இல்லை சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம், இல்லை சைலண்டில் போட்டுட்டோம், எங்கே போயிடும், வேதத்தை எடுத்துட்டு என் ஜபாரைக்கு என்ன பண்ணுவேன், போயிட்டு உக்காந்தி நீ படிச்சுட்டே இருப்பேன். அது படிச்சுட்டு வரைய வரும்போது நான் நல்லா உணர முடியும். இத்தனை அதிகாரம் படிக்கணும் போய் உட்கார மாட்டேன். எனக்கு மனசு அந்த கஷ்டம் என் லைஃப்ல விட்டு போற வரைக்கும், அந்த சூழ்நிலை அதுல நான் வெளியே வர வரைக்கும் நான் படிச்சுட்டு இருப்பேன், பைபிள் ரீட் பண்ணிட்டே இருப்பேன். நான் இன்னைக்கு நான் சொல்லுவேன், அந்த சூழ்நிலை நான் போய் உட்காந்துருப்பேன், ஆனால் வெளியே வரும்போது அந்த சூழ்நிலைக்கு மாறா என்ன பண்ணியிருப்பேன், வந்திருப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த வேதம் ஏன் மன மகிழ்ச்சி. வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கு, உங்களுடைய வேதம் ஏன் மன மகிழ்ச்சி.